மிகவும் புகழ்பெற்ற பாடல்களை எல்லாம் பாடி நம்மை வியக்க வைத்த ஒரு பழம்பெரும் பாடகியை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் நேயர்களே. ஒரு குழந்தை பாடுவது போல் இருக்கும் இவரது குரல். இவரது குரலை கண்டு மயங்காதோர் எவருமே இலர் என்கிறார்கள். கொஞ்சம் குரல் அழகே என்று அந்த காலத்திலேயே பெயர் எடுத்தவர் இவர். இவர் பாடிய மற்றொரு பிரபலமான பாடல் ஒன்று, அனைவரும் கேட்டறிந்த பாடல். இசைக்கருவிகள் இல்லாமல் அந்த பாடலை மட்டும் கேட்டு பாருங்களேன். ஏதோ நேற்றோ முந்தானாலோ வெளிவந்த பாடல் போல அனைவரும் ரசிக்கும் பாடல் இது. தமிழ் திரை இசையில் 500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி லட்சோப லட்ச ரசிகர்களின் மனங்களை கவர்ந்த MS ராஜேஸ்வரி அவர்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம் நேயர்களே. ஸ்கிப் செய்யாது கடைசி வரை பாருங்கள், நிறைய சங்கதிகள் உள்ளன. MS ராஜேஸ்வரி, மதுரை சடகோபன் ராஜேஸ்வரி என்பதுதான் MS ராஜேஸ்வரி என்று அழைக்கப்பட்டது. 1930 சென்னை மயிலாப்பூரில் பிறந்தவர்தான் MS ராஜேஸ்வரி. தந்தையின் பெயர் சடகோபன், தாயாரின் பெயர் ராஜசுந்தரி. அந்த தம்பதிகளுக்கு ஒரே மகள். இவர் இசை குடும்பத்தைச் சேர்ந்தவர். குறிப்பாக இவரது தாயார் ராஜசுந்தரி நாடக நடிகை ஆவார். அது மாத்திரமல்ல, சிறந்த பாடகியும் ஆவார். தன்னுடைய தாயார் சினிமா மற்றும் நாடகத்துறையில் இருந்தும் கூட அவருக்கு MS ராஜேஸ்வரிக்கு எளிதில் வாய்ப்பு கிடைத்து விடவில்லை. பிரபல டைரக்டர் மற்றும் நடிகர் PR பந்தலு அவர்கள் இவர்களது குடும்ப நண்பர். அவர் மூலமாகத்தான் MS ராஜேஸ்வரி சினிமாவில் அடியெடுத்து வைக்கின்றார். சினிமாவில் இவர் அறிமுகமானது பாடுவதற்காக அல்ல, முதலில் நடிப்பதற்குத்தான். விஜயலட்சுமி என்கின்ற படத்தில் இவர் நடித்திருக்கின்றார். ஆனால் இவர் பாடகியாக உருவானது நாம் இருவர் என்கின்ற படத்தில் தான். இந்த பாடல் தான் MS ராஜேஸ்வரி சினிமாவிற்காக பாடிய முதல் பாடல். இந்த பாடல் மிக பிரபலமான பாடல். அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்திலும் பிரபலமான பாடல் தான். சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் இந்த பாடலை டெல்லியில் ஒலிக்க விடுவார்கள். இந்த பாடலை இசையமைத்தது R சுதர்சனம் அவர்கள். R சுதர்சனம் அவர்கள் தான் MS ராஜேஸ்வரியை சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர். மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அந்த காலத்தில் AVM நிறுவனத்திற்கு ஆஸ்தான இசையமைப்பாளர் R சுதர்சனம் தான் என்பது மிக முக்கியமான செய்தி. நிறைய பாடகர் பாடகிகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் R சுதர்சனம் அவர்கள். R சுதர்சனம் அவர்களை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளேன். அந்த வீடியோவில் நிறைய விவரங்கள் அவரை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த பாடலை எழுதியது KP காமாட்சி சுந்தரம் என்பவர். மிகப்பெரிய போயட். நிறைய பாடல்கள் அந்த காலத்தில் எழுதியிருக்கின்றார். காமாட்சி சுந்தரம் யார் என்று கேட்பவர்களுக்கு எளிதில் விளங்க வண்ணம் சொல்ல போனால், பராசக்தி திரைப்படத்தில் அந்த பூசாரியாக நடித்திருப்பாரே, முதலில் உன் ஜாதகத்தை கணித்துக் கொள். அம்பாவா பேசுறது? அம்பா எந்த காலத்திலே பேசினாள்? அறிவு கெட்டவனே. ஆம், அவரே தான். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார். மிகப்பெரிய கவிஞர். ஒரு கலைக்குள் மற்றொரு கலை ஒளிந்திருக்கும் என்பார்களே, அது உண்மை. திரைக்கதை ஆசிரியரும் கூட, பாடலாசிரியரும் கூட. அத்துடன் அல்லாத வில்லன் நடிப்பில் மிகச்சிறந்த ஒரு நடிகர் இவர். இவரை போன்ற மிகப்பெரிய கலைஞர்கள் சினிமா துறையில் மறைந்து போய் விடுகிறார்கள் அல்லது மறைக்கப்பட்டு விடுகிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். நமக்கு செய்தி என்னவென்றால், நாம் இருவர் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் KP மீனாட்சி எழுதியது, MS ராஜேஸ்வரி அவர்கள் பாடியது. மற்றொரு முத்தாய்ப்பான செய்தி என்னவென்றால், MS ராஜேஸ்வரி பாடிய பல பாடல்களை KP மீனாட்சி எழுதியிருக்கின்றார். இந்த வீடியோவினுடைய நாயகி MS ராஜேஸ்வரி பாடிய மற்றொரு பாடலை பாருங்கள். பராசக்தி படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் அது. KP மீனாட்சி எழுதிய பாடல். பட்டி தொட்டி அத்தனை இடங்களும் இன்றும் கூட, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும்.
ஆர் சுதர்சனம் அவர்களுடைய இசை ஒருபுறம் அவருடைய அற்புதமான மெட்டு, எம்.எஸ். ராஜேஸ்வரியினுடைய குரலில் ஒரு தேன் இனிமை தெரிந்தது இந்த பாடலில். பராசக்தி திரைப்படம் 1952 வெளிவந்த படம் என்பது உங்களுக்கு அனைவரும் அறிவீர்கள். இந்த திரைப்படத்தை பற்றி மிக முக்கியமான செய்திகள் எல்லாம் உண்டு. இந்த வீடியோ எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய பாடலை பற்றிய வீடியோ தான் என்றாலும் கூட இந்த படத்தை பற்றின, இந்த திரைப்படத்தை, அதாவது பராசக்தி திரைப்படத்தை பற்றின சில செய்திகளையும் நாம் அறிவோம். இங்கே சிவாஜி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன் இருவரும் அறிமுகமானது இந்த திரைப்படத்தில் தான். திரைக்கதை வசனம் எழுதிய கலைஞர் மு. கருணாநிதி மிகப்பெரிய புகழ் பெற்றாலும் இந்த படத்தின் மூலம் அவர் எழுதிய சில வசனங்கள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த காலத்தில். இந்த திரைப்படம் ஆரம்பத்தில் ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தான் தயாரித்தார். அதன் பிறகு நேஷனல் பிக்சர்ஸ் என்ற கம்பெனியில் பி. பெருமாள் என்பவர் அந்த உரிமத்தை ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் என்பவரிடமிருந்து வாங்கினார் என்பது ஒரு முக்கியமான செய்தி. பாவலர் பாலசுந்தரம் என்பவர் தான் பராசக்தியினுடைய கதையை எழுதினார். அது ஒரு புதினம். அதன் பிறகுதான் அது திரைப்படமாக மாற்றப்பட்டது. இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் தான் கலைஞர் மு. கருணாநிதி. திரைக்கதையும் வசனமும் எழுதியவர் தான். கதை, மூலாதார கதை பாலசுந்தரம் என்பவர் எழுதியது என்பது ஒரு முக்கியமான செய்தி. மற்றொரு செய்தி உண்டு. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்த ஆர் சுதர்சனம் அவர்கள் மிகப்பெரிய சிந்தனைவாதி. யாருக்கும் எட்டாத ஒரு மெட்டுக்களை எல்லாம் கட்டுவார் என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெயர் உண்டு. அவரை எங்கும் வேறு கம்பெனிகளுக்கு செல்ல விடாமல் முடக்கி வைத்திருந்தது ஏவிஎம் நிறுவனம் என்றொரு ஏவிஎம் நிறுவனத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அது சம்பந்தமாக ஆர் சுதர்சனம் அவர்களுடன் அப்பொழுதைய பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட பொழுது, இல்லை, நான் விரும்பி இருக்கின்றேன், இந்த நிறுவனம் எனக்கு பிடித்திருக்கின்றது, அதனால் தொடர்ந்து இந்த நிறுவனம் தயாரிக்கும், ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்கும் படங்களுக்கு இசையமைத்து வருகின்றேன் என்று கூறினாராம் ஆர் சுதர்சனம். நேயர்களே, எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய சில முக்கியமான பாடல்களையும் அந்த பாடல்களை பற்றின குறிப்புகளையும் நாம் இங்க பார்த்து வருகின்றோம். அவர் பாடிய ஒரு அழகான பாடல் பாருங்கள். எம்.எஸ். ராஜேஸ்வரி அசத்தி இருப்பார் இந்த பாடலை. இன்னும் 100 ஆண்டுகள் இருந்தாலும் இந்த பாடலை கேட்க தூண்டும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாடல் இது. கே.வி. மகாதேவன் தான் இசை. குமுதம் திரைப்படத்தை தயாரித்தது டி.ஆர். சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ். சுப்பராவ் என்பவர் தான் இயக்கியிருப்பார் இந்த படத்தை. முதலில் இந்த பாடலை ஜமுனா ராணியை வைத்து பாட விடலாம் என்றுதான் இருந்தார்களாம் அந்த இசைக்குழு. மாத்திரமல்ல, இந்த தயாரிப்பு குழுவினரும் கூட டி.ஆர். சுந்தரம் அவர்களை தவிர. கவிஞர் மருதகாசி எழுதிய பாடல். அவரே சொன்னாராம், எம்.எஸ். ராஜேஸ்வரியின் குரல் தான் இதற்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று. அதன் பிறகுதான் எம்.எஸ். ராஜேஸ்வரி பாடினார் இந்த பாடலை என்று செய்தி வட்டாரங்கள் கூறுகின்றன. எஸ்.எஸ்.ஆர். விஜயகுமாரி, அதுபோல எஸ்.வி. ரங்காராவ், சௌகார் ஜானகி, எம்.ஆர். ராதா போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படம் இது. ஒரு சக்கைப்போடு போட்ட படம், மிக பிரம்மாண்டமாக ஓடிய படம். அதனால்தான் இந்த படம் மற்ற மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டது. ஹிந்தி உட்பட மொழியாக்கம் செய்யப்பட்ட திரைப்படம் இது. 61 தமிழில் வந்தது. அதன் பிறகு 62, 63, 64 வாக்கில் மற்ற மொழிகள் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டது. அதுபோல மலையாளத்திலும் சுசீலா என்ற பெயரில் அது ரீமேக் செய்யப்பட்டது. ஹிந்தியிலும் கூட இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டு அங்கும் அந்த மொழிகளிலும் மிக அழகான மிகப்பெரிய வசூலை தேடி தந்த படம் இது. படத்தில் விஜயகுமாரி தான் ஹீரோயின் என்றாலும் கூட சௌகார் ஜானகிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருப்பார்கள். சௌகார் ஜானகிக்குத்தான் குமுதம் என்று பெயர். அவர் ஒரு கண் தெரியாத ஒரு சூழ்நிலையில் பூனைக்குட்டியை வைத்துக் கொண்டு பாடுவதாக ஒரு காட்சி அமைப்பு. இந்த காட்சி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அவர் அடிக்கடி கண்களை சிமிட்டி நடித்தாராம். அதற்காகவே ஒரு ஏகப்பட்ட திரும்ப இந்த காட்சிகளை எடுத்தார்களாம். பரவாயில்லை, அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டாராம் டி.ஆர். சுந்தரம்.
இந்த பாடல் எம்.எஸ். ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய பெயரை தேடி தந்த பாடல். அதுபோல இசையமைப்பாளர் திரையிசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்களுக்கு பாடலை எழுதிய மருதகாசி கவிஞர் மருதகாசி அவர்களுக்கும் மிகப்பெரிய பெயரை சம்பாதித்து தந்தது இந்த பாடல். பாடலுக்காகவே நிறைய நபர்கள் இந்த திரைப்படத்தை திரும்ப திரும்ப பார்த்ததாகவும் அப்பொழுதைய செய்தி. எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய மற்றும் ஒரு பிரம்மாதமான பாடலை இப்பொழுது கேட்போம் நேயர்களே. இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களது மனம் லயிக்கும். எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டவுன் பஸ். 1955 வெளிவந்த திரைப்படம் இது. எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்களின் இந்த குரலின் நளினம் அனைவரையும் வியக்க வைத்தது. வேறொரு பாடகியை வைத்து பாட வைத்திருந்தாலும் கூட இத்தனை அழகாக அமைந்திருக்குமா என்பது அப்பொழுதைய விமர்சனம். எம்.எஸ். ராஜேஸ்வரிக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் இந்த பாடலுக்காகவே. என் கண்ணப்பா என்பவர் தான் இதில் ஹீரோவாக நடித்திருப்பார். அஞ்சலி தேவி நடித்திருக்கின்றார். அதுபோல முத்துலட்சுமி நடித்திருக்கின்றார். வி.கே. ராமசாமி நடித்திருக்கின்றார். கருணாநிதி, அதுபோல ராமச்சந்திரன், இவர்களெல்லாம் அந்த காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு நகைச்சுவை நடிகர்கள். இந்த திரைப்படம் கூட ஒரு முழுநீள நகைச்சுவை படம் போலத்தான் தெரியும், அதுபோல நகரும். ஆனால் சீரியஸான கதையம்சம் கொண்ட ஒரு திரைப்படம் இது. திரைப்படத்திற்கான இசை நிச்சயமாக திரையிசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள் தான். இந்த பாடலை எழுதியது காமு ஷரீப் அவர்கள். திரு காமு ஷரீப் அவர்கள் நிறைய திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கின்றார். நாடகத்திலிருந்து வந்தவர். அவர் எழுதிய மிகச்சிறந்த பாடல்கள் இதுவும் ஒன்று என்று போற்றப்படுகிறது. அவரை பற்றிய, காமு ஷரீப் அவர்களை பற்றிய ஒரு முழுநீள காணொளி நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம் என்பதை நேயர்கள் அறியவும். நமது சேனலில் வீடியோ என்கின்ற பகுதிக்கு சென்று நீங்க தேடி பார்த்தால் அந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வினயம் செய்திருப்பார் கே.வி. மகாதேவன் அவர்கள் இந்த இன்டர்வல் ஃப்ரேஸில். தொடர்ச்சியை பாருங்களேன். இதே பாடலை 2 வெர்ஷனில் பதிவு செய்திருப்பார்கள். ஒன்று இனிமையான ஒரு பாடல், இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா, அதுபோல சோகமான ஒரு பாடல், அதையும் பிறகு கேட்போம். அதற்கு முன்பு இந்த சரணத்தை கேட்டுவிட்டு அந்த சோகமான பாடல் எப்படி பாடியிருக்கின்றார் எம்.எஸ். ராஜேஸ்வரி என்பதை பார்ப்போம் நேயர்களே. மிக மென்மையான அன்றாட வார்த்தைகள், புழங்கும் வார்த்தைகளை வைத்து எழுதியிருப்பார் காமு ஷரீப் அவர்கள் இந்த பாடலை. அந்த சோக பாடலிலும் அப்படித்தான், அதுவும் காமு ஷரீப் எழுதிய பாடல் தான். அற்புதமான வரிகள். இந்த வரிகள் எல்லாம் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று வியக்க வைக்கும் அளவிற்கு அந்த வரிகளை சந்தம் கொஞ்சமும் உடைபடாமல், அந்த மெட்டிற்கு உடைபடாமல் எழுதியிருப்பார்கள். அந்த மற்றொரு வெர்ஷன், அந்த சோகமான ஒரு பாடலை எப்படி பாடி இருக்கின்றார் பாருங்கள் எம்.எஸ். ராஜேஸ்வரி. அதுவும் மிக மென்மையாக மிக அழகாக இருக்கும். இரண்டு பாடல்களுக்கும் ஒரே வரிகள் தான் இருந்தாலும் கூட வெவ்வேறு வரிகளை போல் தெரியும். அதற்கு காரணம் சாட்சாத் திரையிசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள். ஒரு சிம்பனி போல் இருக்கும் இந்த பாடல் முழுவதும். இந்த பாடல் மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் அப்படித்தான் இருக்கும். எண்ணற்ற பாடல்களை எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்கள் பாடியிருந்தாலும் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த முக்கியமான பாடல்களை எல்லாம் எந்த காலத்திற்கும் அழியாத ஒரு பொக்கிஷங்கள். அடுத்த பாடலை பாருங்கள். மிகவும் அற்புதமான பாடல் இது. பராசக்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். ஏற்கனவே ஒரு பாடலை கண்டோம், ஒரு ரசிக்கும் சிமானி என்று. இது மற்றொரு பாடல். இந்த பாடல் பிரசித்தி பெற்ற பாடல், அனைவராலும் ரசிக்கப்பட்ட பாடல். இந்த பாடலை எழுதியதும் அவர்தான், கே.பி. காமாட்சி சுந்தரம் அவர் எழுதிய பாடல் தான். ஏனோ தெரியவில்லை, இந்த பாடலை வைத்துத்தான் இந்த படம் நகரும் என்பார்கள். அந்த அளவிற்கு இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ஒரு முதன்மையான பாடலாக கருதப்படுகிறது. எந்த பாடல்?
புது பெண்ணின் மனசை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. குழந்தைத்தனமான குரல் என்றால் குழந்தைத்தனமான குரல். ஒரு ஹீரோயின் அவருக்கு ஒரு மெச்சூர்டு ஒரு டோன் வேணும் என்றால் மெச்சூர்டு டோன். இது மெச்சூர்டு டோன். எம்.எஸ். ராஜேஸ்வரி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி என்பதை நிரூபித்திருப்பார் இந்த பாடலில். மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மனத்தை சொல்லிவிட்டு போங்க. இந்த பாடலை யாரும் கேட்காமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. 2000 கிட்ஸ் என்ன, 2010 கிட்ஸ், 2020 கிட்ஸ் கூட இந்த பாடலை கேட்டிருக்கும். எம்.எஸ். ராஜேஸ்வரி பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் பராசக்தி தான். அதே கே.பி. மீனாட்சி தான் எழுதினார் இந்த பாடலை. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற 2 பாடல்களும் எம்.எஸ். ராஜேஸ்வரி பாடியதுதான். முதலில் நாம் பார்த்த ஓ ரசிக்கும் சிமானேவா அந்த பாடலும், ஒரு பெண்ணின் மனதை தொட்டு போறவரே என்கின்ற பாடலும் எம்.எஸ். ராஜேஸ்வரி பாடிய பாடல். அடுத்த பாடல் என்ன பாடல் பாடியிருக்கின்றார் அந்த படத்தில் அல்ல, அது வேறொரு படம். பார்ப்போம் நேயர்களே, நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் எம்.எஸ். ராஜேஸ்வரி. எந்த பாடலை எடுப்பது எந்த பாடலை விடுவது என்று தெரியவில்லை. இப்பொழுது நாம் கேட்க போகும் பாடல் எல்லா இடங்களிலும் அனைவராலும் கேட்டு ரசிக்கப்பட்ட பாடல். அந்த பாடலைத்தான் நாம் இப்பொழுது கேட்கப் போகின்றோம். எம்.எஸ். ராஜேஸ்வரி பாடிய பாடல். அதை எழுதிய ஒரு லிரிக்சிஸ்ட், ஒரு மிக வித்தியாசமான, அவருக்கு பின்னே ஒரு கதை இருக்கின்றது. அதையும் பார்ப்போம். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா. 1958 பாடுகிறார் எம்.எஸ். ராஜேஸ்வரி இந்த பாடலை. தை பிறந்தால் வழி பிறக்கும், அதுதான் திரைப்படம். கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. ஏ.கே. வேலன் என்பவர் தான் கதை திரைக்கதை எழுதி இயக்கியது. தயாரித்ததும் அவரே தான். கதையை உருவாக்கி மற்ற தயாரிப்பாளர்களை கேட்டு பார்த்தார். ஒரு கட்டத்தில் தானே தயாரித்து விட்டார் அந்த படத்தை என்று கூறப்படுகிறது. இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்த திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் தான் எம்.எஸ். ராஜேஸ்வரி அழைத்து இந்த பாடலை பாடச் சொன்னாராம். பாடல் மிக அருமையாக வந்தது. இந்த பாடல் இந்த பாடலை எழுதியது யார் என்றால், அவர் ஒரு வழக்கமான ஒரு பாடலாசிரியர் என்று சொல்ல முடியாது. ஆனால் மிகப்பெரிய புலவர். அவருக்கு பின்னால் ஒரு கதை உள்ளது. பி.கே. முத்துசாமி என்பவர் தான் இந்த பாடலை எழுதியது. இந்த பாடலை எழுதிய பி.கே. முத்துசாமி அவர்கள் ராசிபுரத்தைச் சேர்ந்தவர். இவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் புலவர். நிறைய படங்களுக்கு இவர் பாடல்கள் எழுதாவிட்டாலும் இவர் எழுதிய பாடல்கள் அத்தனையுமே புகழ் வாய்ந்தது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற இந்த படத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் மிகவும் புகழ் வாய்ந்த பாடல். அதுபோல பொன்னியின் திருநாள் என்கின்ற ஒரு பாடல், காவேரியின் கணவன் ஆகிய இந்த 3 படங்களுக்கு, நமக்கு தெரிந்த இந்த 3 படங்களுக்கு அவர் பாடல்கள் எழுதியுள்ளார். இவருக்கு பின்னே ஒரு கதை உள்ளது என்று சொன்னேன். அது என்ன கதை என்றால், 1950 வெளிவந்த மருதநாட்டு இளவரசி என்கின்ற படம் இவருடைய கதை. இவர்தான் அந்த படத்திற்கு கதை எழுதினார். இவருடைய அனுமதியை கேட்காமலேயே அந்த படத்தை எடுத்து முடித்து விட்டார்கள், வெளியிட்டு விட்டார்கள். அதற்கு கதை யார் என்று பேனரில் வந்தது என்றால் கலைஞர் மு. கருணாநிதி என்று வந்தது. இது என்னுடைய கதை என்று முறையிட்டு பார்த்தார். யாரும் கேட்பார் இல்லை. ஒரு கட்டத்தில் மௌனமாகிவிட்டார் பி.கே. முத்துசாமி. கருணாநிதியும் அதை கண்டுகொள்ளவில்லை. இது நிகழ்ந்தது 1950. ஒரு 50 ஆண்டு காலம் கழித்து ஜெயலலிதா முதல்வரான பிறகு பி.கே. முத்துசாமியை பாராட்டி ஒரு பொற்கிழி கொடுத்து அந்த பாடலுக்கு அந்த கதைக்கு உரிமம் அவருக்குத்தான் உரியது என்று பிரகடனப்படுத்தியதாக ஒரு செய்தி. மாதந்தோறும் பென்ஷன் வழங்க உத்தரவிட்டதாகவும், அந்த படத்தின் கதை அவருடையது என்பதால் 15 லட்சம் ரூபாய் அந்த அரசு அதை மானியமாக வழங்கியது என்று கூறப்படுகிறது. சமயம் கிட்டும் பொழுது நிச்சயமாக இந்த வீடியோவை நாம் தொடர்வோம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.